பெரும்பொழுது ஒரு வருஷத்தை 6ஆ நம்ம பிரிக்கிறோம். தமிழ் மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தமிழ் மாதங்கள் பிரகாரம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பருவநிலைகள் வந்து மாற்றம் அடைகிறது. தமிழ்நாட்டில நம்ம எப்பயுமே வெயில்னா வெயில் இருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. பனினா பனி இருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. அதேபோல் வந்து குளிர்காலம்னா குளிர் இருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. காற்றடி வீசுகிறது, மழைக்காலம் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலங்கள் 2, 2 மாதங்களாக அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 6 பிரிவுகளாக தமிழர்கள் பிரித்திருக்கிறார்கள். அதை தான் பெரும்பொழுது என்று சொல்கிறோம். ஒரு ஆண்டிற்கான 6 கூறுகள் பெரும்பொழுதுன்னு சொல்கிறோம். கூறுகள்னால் பிரிக்கிறது 6 பிரிவுகளா. இங்கே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டால், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல கார்காலம் அப்படின்னு சொன்னால், கார் என்றால் மழைன்னு அர்த்தம், மழைக்காலம். கார் அப்படின்னு சொன்னால் மேகம்னு அர்த்தம். அந்த மழை வரக்கூடிய காலத்தை கார்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதத்தில் வருகிறது என்று சொன்னால், ஆவணி, புரட்டாசி. அதுக்கடுத்து குளிர்காலம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஐப்பசி மாதத்துலேயும் கார்த்திகை மாதத்தை குளிர்காலம் அப்படி சொல்கிறோம். முன்பனி காலம் மார்கழி, தை. பின்பனி காலம் மாசி, பங்குனி. இளவேநீர், வேநீர் என்று சொன்னால் வெயில்னு அர்த்தம். இளவேநீர் என்பது சித்திரை, வைகாசி. முதுவேனில் அப்படி சொன்னால் அதிகமான வெயில் காலம் சொல்வது ஆனி, ஆடி. இது மாதிரி நம்ம பிரிச்சிருக்காங்க. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த கூதிர் பருவம்னு சொல்லுவாங்க. 2வது இந்த குளிர்காலத்தை வந்து கூதிர் பருவம்னு கூட நம்ம மேல்நிலை வகுப்புகள் 12ஆம் வகுப்பு கல்லூரி பாடத்திட்டங்கள் படிக்கும்போது அதை குடிப்பாங்க. கூதிர் என்று சொன்னால் குளிர் என்று பொருள். கார் என்று சொன்னால் மழைன்னு சொல்லிட்டு பேர். வேநீர் என்று சொன்னால் வெயில் என்று பொருள். அதான் சொல்லியிருக்காங்க. பெரும்பொழுதுகள் 6 கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும் தான். பெரும்பொழுதுகள் 6 என்னென்ன கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னால், ஐப்பசி கார்த்திகை டேஷ் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா குளிர்காலம் அப்படின்னு எழுதி தரணும். இல்லைனா முன்பனி காலம் டேஷ்னு கேட்பாங்க, மார்கழி, தைன்னு எழுதி தரணும். இல்லை இளவேநீர் காலம் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சித்திரை, வைகாசின்னு எழுதி தரணும். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இது எல்லாமே பெரும்பொழுது. அப்போ சிறுபொழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஒரு நாள் நம்ம காலையில் தூங்கி எழுது இரவு படுக்கும் வரை இருக்கக்கூடியதை 6 பிரிவுகளாக பிரித்தார்கள் தமிழர்கள். அந்த சிறுபொழுதுகள் ஒரு நாளின் 6 கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர். ஒரு நாள் 24 மணி நேரத்தை 4 மணி நேரம் 4 நாளாக பிரிச்சுருக்காங்க. 6 × 4 24 மணி நேரம் சரியாக போச்சு. 6 × 4 அப்படி பிரித்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஒரு பொழுது அப்படி பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது அது சிறுபொழுதாக மாறுது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்திற்கு பிறகு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிறத என்ன சொல்கிறோம்னா காலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அந்த 10 மணி காலையில் 10 மணிலேருந்து மாலை மதியம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மதியம்னு சொல்லுவோம், 2 மணி வரைக்கும். அந்த 2 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை வந்து நண்பகல் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 மணி முதல் 6 மணி வரை அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எல் என்றால் சூரியன் அர்த்தம். பாடு என்று சொன்னால் மறைதல் என்று பொருள். அப்போ சூரியன் மறைகின்ற நேரம் என்று பொருள். அதான் எற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் எற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மாலை 6 மணி முதல்